காலத்துக்குள்ள புதஞ்சு போன பாவங்கள் எல்லாம் வெளியில வரும். ஏன் இப்படி எல்லாம் பேசுற பூமி? ஏதாவது ஒண்ணு சொல்லி டாடிக்கு உங்க மேல சந்தேகம் வர மாதிரி பண்ண பாக்குறா மம்மி. டிஎன்ஏ டெஸ்ட் தான் இருக்குல்ல, அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எல்லாரோட உண்மையான முகமும் வெளில வரும். அபூர்வா, உன்னோட சேர்த்து அந்த பிரேஸ்லெட்டை வாங்கினவங்க இன்னும் 9 பேர் சந்தேகப்படக்கூடியவங்க இருக்காங்க. ஆனா பூமி ஷோபாவை கொன்னது நீதான்னு சொல்றா. யாரு சொல்றது உண்மை, யாரு சொல்றது பொய்ன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த பொய்யெல்லாம் நம்பாதீங்க மாமா, இந்த அபூர்வாவை நம்புங்க. இப்பதானே பொய்ய நம்பாதன்னு சொன்னீங்க. அப்போ நான் பொய்யங்கிறியா? அதையும் மீறினவ நீ. பூமி, அபூர்வா, உன் மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. நீ என்னோட சொந்தக்கார பொண்ணு. நீ என்ன ரொம்பவே காதலிச்ச. என்னையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்ச. ஆனா ஷோபாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் உனக்கு கல்யாணமே வேண்டான்னு நீ எங்க கூடவே இருந்த. ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுக்கு நல்லது செய்யணும்னே இருந்த. ஷோபா சந்திர இறந்து போனதுக்கு அப்புறம் என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வாழ்க்கைக்குள்ள வந்த. உன் மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கா பூர்வா. ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. ஷோபா இறந்து போனதுக்கு அப்புறம் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டியா, இல்ல ஷோபாவை கொலை பண்ணிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? அம்மா, எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நீங்க கண்ட கனவு ஒவ்வொன்னா நிஜமாயிக்கிட்டே வருது. இப்ப பாத்தீங்கல்லம்மா, அப்பா எந்த அளவுக்கு தவிச்சிட்டு இருக்காருன்னு. அபூர்வாவை நம்பணுமா இல்ல உண்மைய நம்பணுமான்னு புரியாம எந்த அளவுக்கு குழம்பி போயிருக்காருன்னு பாத்தீங்கல்லம்மா. ஆனா இனி இது ரொம்ப நாளைக்கெல்லாம் நீடிக்காதுமா. உங்களை கொலை பண்ணது அபூர்வா தான்னு உலகத்துக்கு தெரியுற அந்த நாள் கூடிய சீக்கிரமே வந்துரும். இவ்ளோ காலம் இருட்டு உண்மைகளை மறைச்சிருந்தாலும் ஒரு சின்ன வெளிச்சம் போதுமா எல்லா பொய்களையும் எரிச்சு சாம்பல் ஆக்குறதுக்கு. நமக்கு நியாயம் கிடைக்க போற நாள் நெருங்கிட்டு இருக்குமா. என் சந்தோஷத்தை எப்படி சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியல. அம்மா, நீங்க இருந்திருந்தா இப்ப உங்க மடியில படுத்து நான் அழுதுட்டு இருந்திருப்பேன். இல்லைன்னா உங்க கூட சேர்ந்து நானும் நாட்டியம் ஆடிருப்பேன். நீங்க நேரா என் கூட இல்லைன்னாலும் என் ஒவ்வொரு அடியிலையும் நீங்க தான் இருக்கீங்கம்மா. நான் கட்டியிருக்கிற இந்த சலங்கையில கூட உங்களோட மூச்சுதான் இருக்குமா. மாமா, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா. நிஜமா எனக்கு ஒண்ணுமே புரியல மாமா. இது நாள் வரைக்கும் என் மனசுல இருந்த ஒரு பெரிய பாரம் இன்னைக்கு கொஞ்சம் இறங்கின மாதிரி இருக்கு. இது வரைக்கும் நீ என் மகளே இல்லைன்னு சொன்ன என் அப்பா என்ன மகளா ஏத்துக்கிறாரு. எல்லா பொண்ணுங்க மாதிரியும் நானும் என் அப்பாவோட சேர்ந்து சிரிப்பேன். அவரு கூட நிறைய பேசுவேன். அவரு தோள் மேல சாஞ்சு படுத்து தூங்குவேன். நம்ம 2 குடும்பங்களும் சீக்கிரம் சேர்ந்துரும் மாமா. என் புருஷனை என் அப்பாவே கூட்டிட்டு வருவாரு. எந்த அப்பா ககனை வேண்டான்னு சொன்னாரோ அதே அப்பா ககன் தான் உன்னோட உயிர்ன்னு சொல்லுவாரு. என்ன
பெத்த தகப்பனா என் கை பிடிச்சு என் புருஷன் கையில கொடுப்பாரு. பூமி, நீ எந்த அளவுக்கு அழுதன்னு அந்த கடவுளுக்கு தெரியும். அதனாலதான் இப்போ உன் வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுத்திருக்காரு. உன்னோட நல்ல குணம், உன்னோட அன்பு, உன்னோட நேர்மை என்னைக்குமே தோத்து போகாது. ஜெயிக்க போறது உண்மை மட்டும்தான். அந்த உண்மை நீதான். கடவுள் தாமதப்படுத்துவாரே தவிர துரோகம் பண்ண மாட்டாருமா. ஆமா, பாக்ஸ்ல கேரட் அல்வா வச்சிருக்கீங்கல்ல? இல்ல வைக்கலப்பா. ஏமா அப்பவே சொன்னனே, மறந்துட்டீங்களா? இல்லப்பா, நான் அல்வா பண்ணலாம்னு நினைச்சேனா அது உப்மா ஆயிடுச்சு. ஆபீஸ்க்கு போனதுக்கு அப்புறம் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறியா? ஆர்டர் பண்ணா எங்க அம்மா செய்யற மாதிரி அல்வா கிடைக்காதுலம்மா. எனக்கு உங்க கையால பண்ண அல்வா சாப்பிடணும் போல இருந்துச்சு, அதனாலதான் கேட்டேன். இவ்ளோ நாளா நீ சாப்பிட்டது நான் செஞ்ச அல்வா கிடையாதுப்பா. அப்போ வேற யாரு? பூமி தான் அந்த அல்வா செய்வா. அவளுக்கு ஃபோன் பண்ணி உனக்காக செஞ்சு கொடுக்க சொல்லவா? ஒன்னும் தேவையில்ல. எனக்கு வேணும்னா நானே ஆன்லைன்ல பார்த்து கத்துக்கிட்டு சமைச்சு நானே சாப்பிட்டுக்கிறேன். உன்னோட கோபத்தால பாசமா சமைக்கிற பொண்டாட்டியோட சமையல எவ்வளவு மிஸ் பண்ற பார்த்தல்ல. பாய் பாய். பூமி, அத்தை அத்தை பூமி பிஸியா இருக்கியா? பரவாயில்ல அத்தை, சொல்லுங்க. இன்னைக்கு உன் புருஷனுக்கு நீ செஞ்சு கொடுக்கற கேரட் அல்வா ஞாபகம் வந்துருச்சு போல. என்கிட்ட பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டான். பண்ணி கொடுத்தீங்களா? சாப்பிட்டாரா? நீ செய்யற மாதிரி ருசியா எனக்கு செய்ய தெரியாதுல. நான் செஞ்சது சொதப்பிக்கிச்சு. பாவம், அவன் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகி போயிட்டான். ஐயோ பாவம். நீ ஒண்ணு பண்றியாம்மா? ஆ, நான் வேணா இங்க பண்ணி எடுத்துட்டு போய் கொடுக்கட்டுமா? அவ்வளவுதானே அத்தை, அதுக்கு போய் இவ்வளவு கூச்சப்படுவாங்களா? நீங்க ஒரு சின்ன க்ளூ கொடுத்தா நான் பறந்துட மாட்டேனா? நீங்க எனக்கு ஆர்டர் ஆஃபர் ரெண்டும் ஒரே டைம்ல கொடுத்துருக்கீங்க. இதுக்கப்புறம் பாருங்க, நீங்க போனை வைக்கிறதுக்குள்ள ஃபுல்லா ரெடி பண்ணி எடுத்துட்டு போறேன். சரிம்மா. இன்னைக்கு கேரட் அல்வா செஞ்சு மாமாவை இம்ப்ரெஸ் பண்ணி என்ன டேஸ்ட் பா அப்படின்னு பேர் வாங்கணும்.